என் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆத்தி மரம். இந்த ஆத்தி மரத்தை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இங்கே பொள்ளாச்சி பகுதியில் காற்று அதிகமாக அடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி பகுதியில் காற்றாலைகள் நிறையா இருக்கிறது பார்க்க முடியும். இப்போ காற்று அதிகமாக அடிக்கிறப்போ அதை ஆற்றக்கூடிய மரமாக தான் இந்த ஆத்தி மரங்கள் இருந்துச்சு. இந்த ஆத்தி மரங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதர் மண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய கிளைகள் இருக்கும். இதை தாண்டி காற்றானது உள்ளே வரும்போது ரொம்ப தென்றலாக மாற்றப்பட்டு ரொம்ப வேகம் குறைந்த காற்றாக உள்ளே வரும். அதனால் நாம் தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய செடி கொடிகள் மரங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். விலங்கினங்களுக்கு நமக்கு கூட பாதுகாப்பாக இருக்கும். அதற்காக தான் அந்த காலத்தில் பொள்ளாச்சி பகுதியில் இந்த ஆத்தி மரங்களை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் இன்னொரு பயன்பாடு இருக்குது. இந்த பகுதியில் முழுக்க முல்லை நில பகுதியாக இருந்ததால் இங்கே வந்து விவசாயம் அப்படிங்கிறது ஆடு மாடு மேய்த்தல் தான் பிரதான தொழிலாக இருந்துச்சு. அப்போ இந்த அந்த ஆத்தி மரத்தோட இலைதலைகள் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள், குறிப்பாக ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இலையாக இருக்குது. இந்த இலை பார்த்திங்கன்னா பிற இலைகளை விட ரொம்ப இறுக்கமானதாக, ரொம்ப தடிமன் மிகுந்ததாக இருக்குது. அப்போது ஆடு இதை வந்து சாப்பிடும்போது அதற்கான எல்லா சத்துக்களுமே இந்த இலைகளில் நிரம்பி இருக்குது. நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அருகாமையில் இந்த மாதிரி ஆத்தி மரங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆடுகளை வளர்க்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை சுற்றி இந்த மரத்தோட கன்றுகளோ இல்லை போத்துகளோ வாங்கிட்டு போய் நட்டு வைங்க. இது காலப்போக்கில் நல்லா வளர்ந்துடும். இதோட இலைகள் உங்கள் ஆடு மாடுகளுக்கு நல்ல தீவனமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ஆடு மாடுகள் அந்த நிலப்பரப்பில் நீங்கள் பட்டி கட்டி தங்க வச்சிங்கன்னா காற்று அடிக்கும்போது அந்த காற்றுலேருந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆத்தி மரங்களை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குது. இலை ரொம்ப தடிமனாக இருக்குது. இந்த ஆத்தி மரங்களை நீங்கள் அதற்காக பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த ஆத்தி மரங்களை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தி மரங்கள் வந்து எதற்காக ஆத்தி மரங்கள்னு பேர் வந்துச்சுன்னு கேள்வி கேட்டப்போ, இது வந்து அடிக்கிற புயல் காற்று ஆற்றுதா, இல்லை காயம் படும்போது மனிதர்களோட உடம்பில் ஏற்படுற காயங்கள் ஆற்றுதா, அதெல்லாம் தெரியல. இப்போ நமக்கு தெரிந்த பயன்பாடு இதுதான். ஆடு மாடுகளுக்கு நல்ல தீவனமாக இருக்குது. மறக்காமல் இந்த ஆத்தி மரங்கள் கிடைத்தால் ஆடு மாடு வளர்ப்பவர்கள் உங்கள் தோட்டத்தில் சுற்றுப்பகுதியில் வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.